இந்த உலகத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா நீங்க ரொம்பவே அப்பாவியா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் உங்களோட இந்த அப்பாவித்தனமே உங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும். இந்த உலகத்திலேயே தாங்க முடியாத ரொம்ப கொடூரமான துரோகத்தை யாரு அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா? பளிங்கு மாதிரி சுத்தமான இதயத்தை வச்சிருக்கிறவங்க தான். சுயநலவாதிகள் உங்களை தேடி வருவாங்க, உங்களை சுரண்டுவாங்க, உங்க உழைப்போட பலனை அவங்க அனுபவிச்சுட்டு கடைசியில உங்களை நடு ரோட்ல தனியா நிக்க வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்நாள் முழுக்க இப்படியே மத்தவங்களால ஏமாற்றப்பட போறீங்களா? இல்ல உங்களை நீங்க மாத்திக்க தயாரா இருக்கிறீங்களா? இந்த சமுதாயத்துல உங்களுக்குன்னு மரியாதை, அந்தஸ்து, செல்வம், அங்கீகாரம் இது எல்லாம் கிடைக்கணும் இல்லையா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கு உங்களோட பலவீனமான சிந்தனைகள்ல இருந்து விடுபட்டு எப்படி நீங்க மாறலாம் அப்படின்னு சொல்லித்தர 8 விதிகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு உண்மைய அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு துடிக்கிற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. விதி 1. உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். உங்களோட பலவீனங்களை யார்கிட்டையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெளிக்காட்டாதீங்க. நாம பார்க்குற எல்லா மனிதர்கள்கிட்டையும் இனிமையான சிரிக்கிற முகம் இருக்கும். ஆனா அந்த முகத்துக்கு பின்னாடி நல்ல எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. உங்க மனசுல இருக்கிற வலி, உங்களோட பயம், உங்களோட பலவீனங்கள் இது எல்லாத்தையும் பத்தி நீங்க எல்லார்கிட்டையும் ஓப்பனா சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்க முன்னாடி உங்க மேல பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட பலவீனங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. மனிதர்கள் இயல்பாகவே தங்களோட சுயநலத்திற்காகவே வாழக்கூடியவங்க தான். ஸோ உங்க பலவீனங்களை ரகசியமா உங்க மனசுக்குள்ள பூட்டி வைங்க. அதை மற்றவங்க கிட்ட சொல்லி புலம்பாம தனிமையில உட்கார்ந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. விதி 2. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துங்க. பொதுவா வார்த்தைங்கிறது இரு பக்கமும் கூர்மையுள்ள ஒரு கத்தி மாதிரி. சரியான நேரத்துல தேவையான வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு பயன்படுத்த தெரியல அப்படின்னா இந்த சமூகம் ரொம்ப சுலபமா உங்களை ஒரு கேலி பொருளா ஆக்கிடும். உங்களை மதிக்காது. நீங்க எப்பொழுதுமே அர்த்தமில்லாத வெட்டி பேச்சுகளை பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சுய மதிப்பை நீங்களே குறைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு குறைவா பேசுற மனிதரா இருக்கிறீங்க, நீங்க பேசுற வார்த்தைகளை யோசிச்சு கவனமா பேசுற ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பேசுறத மத்தவங்க மதிச்சு கேட்பாங்க. சோ எப்பவும் பேசுறத யோசிச்சு பேசுங்க. விதி 3. உங்களை நீங்களே மதியுங்கள். உங்களை நீங்களே மதியுங்கள். முதல்ல உங்களை நீங்க மதிக்க கத்துக்கோங்க. அப்படி நீங்க மதிக்கலைன்னா மற்றவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான சுய மரியாதைய உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கணும். நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும், ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவங்களாக இருந்தாலும், நீங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாலும் எல்லாரும் அதை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் மற்றவங்க உங்களை நல்லவன்னு சொல்றதுக்காகவும் எப்பவும் நீங்க உங்களை விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல மற்றவங்க உங்களை தேவையற்ற குப்பையா நினைச்சு உங்களை அலட்சியப்படுத்துவாங்க. உங்களோட சுயமரியாதை முதல்ல உங்ககிட்ட இருந்துதான் தொடங்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள்லையும் உங்களோட முடிவுகள்லையும் உறுதியா இருங்க. உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறவங்க கிட்ட வளைஞ்சு கொடுத்து போகாதீங்க. விதி 4. எதிர்மறை கேள்விகளை தந்திரமாக கையாளுங்கள். இத சுருக்கமா உங்களோட கோபத்தை கையாளுற கலைன்னு கூட சொல்லலாம். உங்களை யாராவது மற்றவங்க முன்னாடி கேலி செஞ்சாலோ அல்லது உங்களை ஆத்திரம் ஊற்ற மாதிரி வம்பிழுத்து கேள்விகள் கேட்டாலோ நீங்க என்ன செய்வீங்க? உடனே கோபப்பட்டு கத்துவீங்களா? ஆமா அப்படின்னா உங்களை வம்புக்கு இழுக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்.
ஏன்னா கோபம் ஒரு மனுஷனோட பகுத்தறிவையும் சரியா சிந்திக்கிற திறனையும் முற்றிலுமா பறிச்சிடுது. உங்களோட கோபம் உங்களை ஒரு பலவீனமான மனிதரா மற்றவங்களுக்கு காட்டி கொடுத்துடுது. ஸோ சரியான பதில ஒரு வரியில சொல்லி முடிச்சிருங்க, கோபப்படாதீங்க. விதி 5. காரணமின்றி யாரும் உங்கள் பின்னால் வரமாட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, காரணம் இல்லாம யாருமே உங்க பின்னாடி வரமாட்டாங்க. இது சுயநலத்தோட உண்மையான முகம். இந்த உலகத்துல காரணமே இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு மாபெரும் உண்மை. பொதுவா மனிதர்கள் உங்களால அவங்களுக்கு பயன் கிடைக்கிற வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. இந்த உண்மையை எவ்வளவு சீக்கிரமா உங்க மனசுக்குள்ள ஏத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்க வாழ்க்கை மாறத் தொடங்கும். உலகத்துல யாரும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம அடுத்தவங்க மேல பாசம் வைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவும் ஏதோ ஒரு தேவைக்காகவும் தான் உங்ககிட்ட பழகுறாங்க. அவங்களோட நோக்கமும் தேவைகளும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா உங்களை மறந்துட்டு அவங்க வழியில அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அதனால லைஃப் ஃபுல்லா எப்பவுமே ஒருத்தர் உங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னு அவங்கள நம்பி தப்பான கணக்கு போடாதீங்க. உங்ககிட்ட அதிகாரம், பணம், அந்தஸ்து இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும் போதுதான் மத்தவங்க உங்களை தேடி ஓடி வருவாங்க. என்னைக்கு நீங்க வெறும் கையோட நிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க சொந்தம்னு நினைச்ச எல்லாரும் உங்களை விட்டுட்டு ஓடி போயிருவாங்க. விதி 6. அதீத பொறுமை, அதாவது சரியான தருணத்திற்காக காத்திருத்தல். உங்ககிட்ட பொறுமைங்கிற குணம் இல்லாம போச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில தோத்து போவீங்க. இந்த உலகத்துல மிகச்சிறந்த அறிவாளிகளும் ராஜதந்திரிகளும் மிக பெரிய வெற்றியை அடைஞ்சவங்களும் தங்களோட சரியான நேரத்திற்காக பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா நம்மள பெரும்பாலானோர் எனக்கு உடனே எல்லாமே இப்பவே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாகத்தான் இருக்கும். ஒரே நைட்ல சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான அதீத அவசரத்தால தான் நீங்க வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்து கவலைப்படுற மாதிரியான தவறுகளை செய்யறீங்க. சோ எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நிதானமான மனசோட பொறுமையா நல்ல முடிவுகளை எடுங்க. விதி 7. அளவுக்கு அதிகமாக நல்லவராக இருக்காதீர்கள். இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஆபத்தான செயல். இப்போ ஒரு தத்துவம் சொல்றேன் கேளுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரிடமும் ஒரு தூய்மையான நல்லவரா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யற ஒரு மனுஷன் அவனை சுத்தி எல்லாருமே சுயநலமான மனிதர்களா இருக்கும்போது அவங்களால அந்த நல்ல மனிதனும் ஒரு நாள் அழிந்து போவான். எடுத்துக்காட்டா காட்டுல மரம் வெட்டுறப்போ நேராகவும் உயரமாகவும் இருக்கிற மரத்தை தான் முதல்ல ஈஸியா வெட்டி சாய்ப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல ரொம்ப அப்பாவியாவும் ரொம்ப நேர்மையாவும் இருக்கிறவங்கள தான் முதல்ல எல்லாருமா சேர்ந்து ஏமாத்துவாங்க. நீங்க ஒரு துறவி மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகம் எப்பவும் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் உங்களோட உண்மை தன்மையை மட்டும் பார்த்து உங்களை மதிக்கிறது கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம், பணம், வலிமை இதைத்தான் பார்த்து உங்களை மதிக்கும். நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு தங்கமான நல்ல மனிதரா இருந்தாலும் சரி, உங்க முன்னாடி ஒரு மோசமான அல்லது ஒரு சூழ்ச்சி செய்யற மனிதர் வந்து நிற்கும் போது அவங்கள ஏத்துக்காதீங்க. நீங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை கண்ட கண்ட மனிதர்களுக்கெல்லாம் வாரி இறைக்காதீங்க. அத நல்ல தகுதியான மனிதர்களுக்கு மட்டும் கொடுங்க. விதி 8. குறிக்கோளற்ற மனிதர்களிடமிருந்து விலகுங்கள். வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத மனிதர்களை உங்க வாழ்க்கையில இருந்து உடனடியா நீக்குங்க. எதிர்காலத்தை பத்தின தொலைநோக்கு பார்வையோ அல்லது கனவோ இல்லாத வெட்டி மனிதர்களோட நீங்க தொடர்ந்து பழகிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கையாலேயே உங்களுக்கு நீங்க கல்லறைய தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க யாரு கூட நட்பா இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்தை பெருமளவு தீர்மானிக்கிறது. உங்களோட நேர்மறை ஆற்றலையும் உங்களோட நேரத்தையும் உறிஞ்சி எடுக்கிற மனிதர்களை துளியும் யோசிக்காம உங்க வாழ்க்கையில இருந்து வெட்டி எறியுங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு தூண்டுற மனிதர்களோட மட்டும் எப்பவும் உங்களை சுத்தி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த வீடியோவோட கடைசி முக்கியமான பகுதியை பார்க்க போறோம். நீங்க இன்னமுமே உங்களோட ஒவ்வொரு முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்கிடும். அதை நீங்க உணர்றதுக்குள்ள உங்களை குப்பையிலையும் தூக்கி போட்டுரும். மக்கள் உங்கள் முன்னாடி காதல், நட்பு, பாசம், உணர்ச்சிகள் அப்படிங்கிற பல பெயர்கள்ல மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் வெறும் உணர்ச்சிகளால மட்டும் இயங்குறது கிடையாது. நீங்க ஒருத்தரை நம்புறப்போ எல்லாம் உங்க மனசுல ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த நபர் என்னோட நல்ல குணங்களை எனக்கு தெரியாமலேயே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற கொஸ்டினை நீங்க கேட்டு அவங்கள பத்தி உங்க மனசுக்குள்ள செக் பண்ணிக்கோங்க. மனித நேயத்தை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆனா உங்க வாழ்க்கையோட முடிவுகளை எப்போதும் நிதானமா திட்டமிட்டு முடிவெடுங்க. இப்போ நம்ம பார்த்த 8 விதிகளையும் வெறும் காதால கேட்டுட்டு அப்படியே மறந்துடாதீங்க. இதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல சொன்ன 8 விதிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பொருத்தமா இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.